இந்த ஐக்யூப் பைக் தான் இப்போ எலக்ட்ரிக் பைக் தான் எங்களோட நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. இங்கே வந்து 1 2 3 கலரில் இந்த பைக்கை வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய பைக்குகளோட மைலேஜை பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த ஐக்யூப் பைக் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து எவ்வளோ ஓடுதுன்னு சொன்னால் 78 கிலோமீட்டர். நீங்கள் 100 சார்ஜ் ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால் 78 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால வந்து இந்த 110 சிசி ஸ்பாட் இந்த பைக் புதுசாக வந்த பைக், இந்த பைக் வந்து ஒரு மைலேஜுக்கு ஒரு சிறந்த பைக்காக தான் இருக்க போகுது. இந்த பைக்கின் மைலேஜ் எவ்வளோ ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் 1 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் அடிப்பீங்களா இருந்தால் நீங்கள் வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே இங்கால இந்த ட்ரைடர் பைக்கை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு வந்து நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுவீங்களா இருந்தால் நீங்கள் வந்து 70 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜே மிதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காலொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். சரி, இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜுத்திகா டிவிஎஸ் கம்பெனிக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு மோட்டார் வாகன காட்சி அறைக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன பைக்குகள் இருக்குது, என்னென்ன ப்ரைஸுக்கு கொடுக்காங்க, இதுக்கான டவுன் பேமெண்ட் என்ன, இது போன்ற அநேகமான தகவல்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சொன்ன மாதிரி ஜுத்திகா டிவிஎஸ் கம்பெனிக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். மோட்டார் வாகனங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு புதிய காட்சி அறை ஒன்றுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காட்சி அறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கொக்கட்டிச்சோலை பிரதான வீதியில் தான் இந்த காட்சி அறை வந்து இருக்குது. இது இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து மட்டக்களப்புக்கு போகக்கூடிய பாதை. இப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் அம்பலாந்துறை சைடு அங்கால பக்கம் போகக்கூடிய பாதை அங்கால இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த ஜுத்திகா டிவிஎஸ் கம்பெனியானது இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன பைக் இருக்குது அப்படின்றத நாங்கள் ஒவ்வொரு விளக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்படியே முன்னுக்கு வந்தோம்னு சொன்னால் டிவிஎஸ் கம்பெனியால் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ட்ரைடர் பைக்கை தான் முன்னுக்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பைக் வந்து கொண்டிருக்கிறதால இவங்க வந்து இந்த பைக்குகளை சரியாக இன்னும் எடுத்து வைக்கல. மற்றது புதுசாக இன்றைக்கு வந்த பைக்குகளையும் இவங்க கொண்டு வச்சிருக்காங்க, இன்னும் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி வைக்கலன்னு இந்த கடையின் உரிமையாளர் எங்களுக்கு சொல்லியிருக்கார். முன்னுக்கே பார்த்தோம்னு சொன்னால் ட்ரைடர் பைக் எங்களோட நாட்டுக்கு வந்து டிவிஎஸ் கம்பெனியால் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பைக் தான் இந்த பைக்கு தான் முன்னுக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. உண்மையில் எங்களுடைய நாட்டில் வந்து அநேகமான நபர்கள், அநேகமான பயணிகள் விரும்பி எடுத்து ஓடக்கூடிய ஒரு பைக் தான் இந்த பைக். தற்பொழுது அநேகமான இடங்களில் பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய பைக். இந்த பைக்குக்கு இந்த கடையின் உரிமையாளர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு வந்து உண்மையான ப்ரைஸாக வந்து 8,44,000 ரூபாய் தான் இந்த ட்ரைடர் பைக் ப்ரைஸ். இதில் வந்து பிளாக் கலர் நிற்குது, இங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு பிளாக் கலர் நிற்குது. அதே மாதிரி வேறு என்ன கலர் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ப்ளூவோட சேர்ந்து பிளாக் சேர்ந்த மாதிரி இந்த ட்ரைடர் பைக் நிற்குது. இதுக்கான ப்ரைஸ் 8,44,000. இதுக்கு 8,44,000 இதான ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் இல்லை, இதுக்கு வந்து இந்த கடையின் உரிமையாளர் பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறாரு. எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 75,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த பைக்கை எங்களுடைய மக்களுக்காக இவங்க கொடுக்க இருக்கிறாங்க. ஆகவே 75,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த பைக்கின் சரியான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் 7,69,000 தான். கொட்டிச்சோலையில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜுத்திகா டிவிஎஸ் கம்பெனியில் வந்து இந்த ட்ரைடர் பைக்குக்கு 7,69,000 ரூபாய் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதுக்கு டவுன் பேமெண்ட் போடலாமா, டவுன் பேமெண்ட்டில் நாங்கள் லீஸ் போட்டு இந்த பைக் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த வகையில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் நாங்கள் கட்டணும், ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 2,30,700 ரூபாய் காசு கட்டினோம்னு சொன்னால் இந்த பைக்கை நாங்கள் எங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரி, அப்படியே இங்கால பக்கம் திருப்பி வந்தோம்னு சொன்னால் XL 100 இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கால பார்ப்போம். புதுசாக டிவிஎஸ் கம்பெனி வந்து புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய
ஸ்போர்ட் 110 சிசி பைக் தான் இந்த பைக். இது வந்து புதுசாக இலங்கையில் அறிமுகமாக இருக்குது. டிவிஎஸ் கம்பெனியின் ஒரு பைக். உண்மையில் ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, மற்றது கொஞ்சம் கெத்தாக ஒரு மீடியம் ப்ரைஸோடு நாங்கள் இந்த ஒரு பைக் ஒன்று எடுத்து ஓடணும், நல்ல மைலேஜோட ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் ஒரு சூட்டபுளான ஒரு பைக்காக இருக்கும். இந்த பைக்குக்கு எங்கட இந்த கடையின் உரிமையாளர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 6,37,000 ரூபாய் தான் இந்த பைக்கோட ப்ரைஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் வந்து கலர் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. கொக்கொட்டிச்சோலையில் இருக்கக்கூடிய இந்த ஜுக்திகா டிவிஎஸ் கம்பெனியில் வந்து இந்த பைக் மட்டும்தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்னும் பைக் பாரத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற ப்ரைஸை பார்த்தோம்னு சொன்னால் 6,37,000. இதுதானா ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. இதுக்கான டிஸ்கவுண்ட் வந்து 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் தரப்போகிறாங்க. 60,000 ரூபா டிஸ்கவுண்டோட கழித்து பார்த்தோம்னு சொன்னால் 5,77,000 இருக்குமென்னு சொன்னால் இந்த பைக்கை ஒரு பிராண்ட் நியூவான பைக் கொண்ட நாங்கள் எங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு டவுன் பேமெண்ட் இருக்குதா, இதுக்கு லீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டால் இதுக்கும் எங்களுடைய இந்த கடையின் உரிமையாளர் ஒரு லீஸ் வசதியை செய்து தரத்துக்கு இருக்கார். இதுக்கு எவ்வளவு வரைக்கும் லீஸ் போடலாம், டவுன் பேமெண்ட் எவ்வளவு நாங்கள் ஸ்டார்ட்டில் கட்டணும்னு பார்த்தோம்னு சொன்னால் 1,73,100 ரூபா கட்டினா இந்த பிராண்ட் நியூ 110 சிசி இந்த பைக்கை உங்களோட வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே இங்கால பக்கம் பார்த்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து XL100 தான் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க. டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய ஒரு வயதானவங்க, கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்க, அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்குரிய பைக் தான் இந்த XL100. ஒன்றில் ரெண்டில் எக்கச்சக்கமான பைக்குகளை இவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிளாக் கலரில் இருக்குது, அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. அங்கே ரைடர் இருக்குது. அதே மாதிரி வந்து ஐக்யூப் எலக்ட்ரிக் பைக், கேர்ள்ஸுக்கான ஐக்யூப் என்ற எலக்ட்ரிக் பைக்கையும் இந்த டிவிஎஸ் கம்பெனியானது வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் அந்த பைக்கும் இங்கே இருக்குது. அதோட நம்ம இந்த XL100க்கு இந்த கடையின் உரிமையாளர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 4,59,900 தான் இந்த பைக்குக்குரிய ப்ரைஸாக இருக்குது. இந்த பைக்குக்கு இதுதானா ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. இதுக்கு 60,000 ரூபா டிஸ்கவுண்ட் தர இருக்கிறாரு எங்கட இந்த கடையின் உரிமையாளர். அந்த வகையில் இந்த பைக்குக்கு சரியான ப்ரைஸ், நீங்கள் ரெடி கேஷில் இந்த பைக் எடுக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் எவ்வளவு காசு கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 3,99,900 ரூபா இருக்குமென்னு சொன்னால் இந்த பைக்கை நீங்கள் உங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சரி, எல்லாருமே எங்களோட வீடியோ பார்க்குறவங்க ஸ்கூட்டர் வகைகளை நீங்கள் போடுங்க தம்பி என்று கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து டிவிஎஸ் கம்பெனியோட பைக்குகளை போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அந்த வகையில் தான் இந்த ஷோரூமுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ காட்ட போகிறது வந்து கேர்ள்ஸுக்குரிய பைக்கை தான் நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். நாங்கள் சொன்ன மாதிரி வந்து டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய இந்த ஐக்யூப் பைக் தான் இப்போ எலக்ட்ரிக் பைக் தான் எங்களோட நாட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. இங்கே வந்து 1, 2, 3 கலரில் இந்த பைக்கை வச்சுருக்காங்க. எங்களுடைய இந்த கொக்கொட்டிச்சோலையில் அமைப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தில் வந்து 3 பைக்குகளை வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதுக்கான ப்ரைஸ் என்ன, இதுக்கான டவுன் பேமெண்ட் என்ன அப்படின்னு நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஐக்யூப் பைக்குக்கு வந்து எவ்வளவு பிரைஸ் சொல்றாங்க என்று பார்த்தோம்னு சொன்னா 7,99,000 தான் இந்த பைக்கின் பிரைஸா இருக்குது. கேர்ள்ஸ் எடுத்து ஓடுறதுக்கு ஒரு சட்டப்படியான பைக் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையில பார்க்கறதுக்கே ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்குது. நாங்கள் இப்போ இதில் சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி லைட்டோட வந்து இந்த பைக் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா டபுள் சிக்னல் வேலை செய்யக்கூடிய மாதிரி சிஸ்டமெல்லாம் தந்திருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டபுள் சிக்னலை போட்டு நீங்கள் ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து டிஸ்பிளே வடிவாக ஒரு நல்ல ஒரு எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்குது, எவ்வளவு கிலோமீட்டர் நீங்கள் ஓடிக்கொள்ளலாம் என்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதில் தந்திருக்காங்க. 73% சார்ஜ் இருக்குதாமாம், 55 கிலோமீட்டர் நீங்கள் ஓடிக்கொள்ளலாம் என்ற மாதிரி தான் இது காட்டுது. அப்படியே வந்து பின்னாடி பார்த்தோம்னு சொன்னால் இந்த லொக்கர், இதில் வந்து எங்கே சார்ஜ் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு ஒரு இடம் ஒன்று தந்திருப்பாங்க. இதில் தான் நீங்கள் சார்ஜ் போட வேண்டி வரும். நீங்கள் வந்து 2 hours டைம் இந்த பைக்கை நீங்கள் சார்ஜ் போட்டுட்டீங்களா இருந்தால் நீங்கள் வந்து 78 கிலோமீட்டர் ஓடிக்கொள்ளலாம், பயணிக்கலாம்ன்ற மாதிரி கடையின் உரிமையால் சொல்லியிருக்காங்க. இங்கே லொக்கரை நாங்கள் திறந்து பார்த்தோம்னு சொன்னால் உண்மையில்
வேறு எந்த ஒரு பைக்குக்குமே இப்படி ஒரு பெரிய லொக்கர் தந்திருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அப்படி எதுவும் ஆகிட்டுன்னு சொன்னால் ஃபஸ்ட் எய்டுக்குரிய ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ட்ரெண்டு ஹெல்மெட் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லொக்கர் தான் இங்கே இருக்குது. அப்படியே இந்த பைக்கின் ப்ரைஸ், இந்த பைக்குக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 7,99,000. 7,99,000 தானா இந்த பைக் இந்த சரியான ப்ரைஸ் என்று கேட்டால் இல்லை. இந்த பைக்குக்கும் இந்த கடையின் உரிமையாளர் ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் தராரு. 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் தராரு. இங்கே 3 கலர் இருக்குது, நீங்கள் விரும்பின கலரை இங்கே வந்து தெரிவு செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். 50,000 ரூபா டிஸ்கவுண்டோட வந்து 7,49,000 ரூபா நீங்கள் ரெடி கேஷில் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 7,49,000 நீங்கள் கொடுப்பீங்களா இருந்தால் இந்த பைக்கை நீங்கள் ரெடி கேஷில் உங்களோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கும் வந்து டவுன் பேமெண்ட், இதுக்கு வந்து லீஸ் வசதி நீங்கள் செய்து கொள்ள இயலும். அந்த வகையில் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 3,44,500 ரூபா காசு இந்த பைக்குக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு கட்டுவீங்களா இருந்தால் இந்த பைக்கை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பிராண்ட் வந்து ஐக்யூப் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி வடிவாக போட்டிருக்காங்க. கீழே டிவிஎஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. நல்ல வடிவான ஒரு பைக் தான் இந்த பைக் இங்கே நிற்கிது. ஆகவே நீங்கள் வந்து இந்த பைக்குகளை நீங்கள் எடுக்கணும் என்று நினைக்கிறவங்க தாமதிக்காமல் இந்த கொக்கட்டிச்சோலை பிரதான வீதியிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜுப்டிகா டிவிஎஸ் கம்பெனிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ரைடர் XL100 அதே மாதிரி வந்து இந்த ஐக்யூப் வண்டியினையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். இதையும் தாண்டி வந்து என்ட்ரோ பைக்கும் இந்த காட்சி அறைக்கு வர இருக்குது. எதிர்வார திங்கட்கிழமை இந்த பைக்கை கொண்டு வர போகிறாங்க. அந்த பைக்குக்கு வந்து இந்த கடையின் உரிமையாளர் எவ்வளவு ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் 8,99,000 ரூபா ப்ரைஸ் சொல்கிறாரு. இதில் வந்து 60,000 ரூபா விலை கழிவோட 8,39,000 இந்த பைக்கை கொடுக்க இருக்கிறாராமாம். அதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் லீஸில் எடுக்கணுமா இருந்தால் 2,52,700 ரூபா நீங்கள் கட்டுவீங்களா இருந்தால் அந்த பைக்கையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய பைக்குகள மைலேஜை பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த ஐக்யூப் பைக் வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து எவ்வளோ ஓடுதுன்னு சொன்னால் 78 கிலோமீட்டர். நீங்கள் 100 சார்ஜ் ஃபுல்லாக இருக்குமென்னு சொன்னால் 78 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால வந்து இந்த 110 சிசி ஸ்பாட் இந்த பைக் புதுசாக வந்த பைக். இந்த பைக் வந்து ஒரு மைலேஜுக்கு ஒரு சிறந்த பைக்காக தான் இருக்க போகுது. இந்த பைக்கின் மைலேஜ் எவ்வளோ ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் 1 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் அடிப்பீங்களா இருந்தால் நீங்கள் வந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே இங்கால இந்த ரைடர் பைக்கை பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு வந்து நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றுவீங்களா இருந்தால் நீங்கள் வந்து 70 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லித்தோம். இதோட எங்களோட காணொலியினையும் முடிச்சுக்கொள்கிறோம். மாதிரியான காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.